Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 10th இங்கிலீஷுக்கு உண்டானது, சரிங்களா? ஏற்கனவே வந்து தமிழ் வந்து போட்டாச்சு. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு உண்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டினுடைய சிஇஓ அவர்கள் தலைமையில் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது வந்து இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. அதில் பார்ட் 1 அதில் வந்து பார்த்திங்கன்னா 14 மார்க்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த 14 மார்க்ஸில் சினானிம்ஸ்லேருந்து ஒரு 3 கொஸ்டின், ஆண்டனிம்ஸ்லேருந்து ஒரு 3 கொஸ்டின், ஆராய்ச்சா. அடுத்து அதர் எக்ஸசைஸ், சரியா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர், ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, ப்ரைசல் வேர்ப்ஸு, அப்ரிவேஷன்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ப்ரிபோசிஷன், டென்ஸு, லிங்கர்ஸு, கனெக்டர்ஸு, இதில் இருந்து இந்த எக்ஸசைஸில் இருந்து ஒரு 8 கொஸ்டின், சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 14 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த மெட்டீரியலே ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 2ல் 2 மார்க் கொஷின் 20 மார்க் இருக்குது. அதில் ப்ரோஸ்லேருந்து 2 கொஷின், 3 கொஷின் அட்டன் பண்ணணும். போயம் கிராமர்லேருந்து ஈச் 3 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் நம்ம 2 அட்டன் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது வந்து கொடுத்துருவாங்க. இது 3 மார்க் 2 மார்க் கொஷின், ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, ரோட் மேப்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது. அடுத்து 5 மார்க் கொஷின். ஓகே, இது விட்டுருங்க, இது வந்து ஒரு பேட்டர்ன், ரைட்டா? நமக்கு பார்ட் 1 எடுத்துட்டோம்னா நம்ம சினானிம்ஸ் 3 கொஷின் வரும்னு சொன்னோம் இல்லையா? அந்த 3 கொஷின் ஃபஸ்ட் லெசன்லேருந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக நிறைய முறை திரும்ப கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 15 தான் இருக்குது, அதிகமாக ஒன்றும் 150 கிடையாது, ஒரு 15 வேர்ட்ஸ் தான் இருக்குது. செகண்ட் லெசன்லேருந்து ஒரு 18. அது மாதிரி லெசன் வைஸ் நமக்கு 7 லெசன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மட்டுமே அதாவது இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இதை மட்டுமே படிச்சிங்கன்னா கூட சினானிம்ஸு ஈஸியாக வந்து 3 கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்து ஆண்டனிம்ஸ் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 10, செகண்ட் லெசன்லேருந்து ஒரு 7, அது போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7 லெசன் வரையும் இருக்கா. அதுக்கப்புறம் சிங்குலர், ப்ளூரல் இருக்குது. இது போல் நமக்கு கொஸ்டின் வைஸ் இருக்குது, ஓகேவா? நான் லைன் பை லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, சஃபிக்ஸ் இருக்குது, சிங்குலர், ப்ளூரல் இருக்குது. அப்புறம் புக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை மட்டுமே படிச்சிங்கன்னா கூட இது எல்லாமே அப்ரிவேஷன் தான், ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் புக்கில் இருக்கக்கூடியது தான். பிஏன்னா என்ன, பர்சனல் அசிஸ்டண்ட். பிஎஸ்னா என்ன, பிடெக்கு, பிபி, பிளட் ப்ரெஷர், இது போல் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்ரிவேஷன் பார்த்தோம்னா ஒரு 90 இருக்குது. இப்போ இருந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் கனெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 10 அப்ரிவேஷன் படித்தோம்னா கூட ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து வந்து ப்ரைசல் வேர்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டுமே நல்லா மெட்டீரியல் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா எக்ஸாமுக்கு ரிவிஷன், அதாவது டாப்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் இது வரைக்கும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த பிடிஎஃபே வந்து பார்த்தோம்னா ஒரு 26 பக்கங்கள் தான் இருக்குது. இதை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே எக்ஸாமில் இங்கிலீஷில் அந்த பயம் அப்படிங்கிறது இருக்காது, சரிங்களா? ஸோ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கான மெட்டீரியலுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த அப்கமிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.